செயலாளரை விஜய் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளரோ தலைவர் ஆவணம் மெயில் அனுப்புவது ஆவணம் அல்ல. அதில் நிறைய ஐ வில் மீட் யூ இப்படியெல்லாம் வக்கீல்கள் அவர்கள் டிராப் பண்ணியதை போல ஒரு அவர் வாதாட முடியும். அவர் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வரமாட்டார். சைதாப்பேட்டில் இருக்கிறவர் ஃபேக்ட் இது கொடுக்கப்படவில்லை. சரி, விஜயை சந்திக்கிறார் ஆளுநர். ஸ்டேடியம் ரெடி ஆகுது. அதே போல் முதலமைச்சருக்கான கான்வாய். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, டெல்லி பாஜகவில் மோடியுடைய ஆயுள் காலம் இந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து யோகி பதவி இருக்காது. அவருக்கு பதவி வரும்போது இவருக்கு பதவி போயிடும். யாருக்கு? ராகுலை பிரதமர் ஆக்குவதா எங்கள் வேலை, அமித்ஷாவை ஓட விடுவதா. வணக்கம் சார். விஜய்க்கு என்னாச்சு? ஆளுநர் தருவாரா தரமாட்டாரா? பதவி பிரமாணம் ஆளுநர் செய்து வைப்பதற்கு தயார் நிலையில் இருந்தார் ஆளுநர். நீங்கள் எங்கே களம் மாறுதுன்னா, பாஜக காங்கிரஸ் இரண்டு பேருடைய களம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணியை காப்பாற்றுகிறார்கள், பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த அரசியல் இந்திய அளவில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிற மாநிலம். இப்போ விஜய்க்கு 108 இருக்குது, 118 வேணும், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். ஆளுநரிடம் நீங்கள் முதல் அப்ரூவச்சே ரொம்ப தப்பாக இருக்குது. ஆளுநருக்கு மெயில் அனுப்பியது முதல் தவறு. கான்ஸ்டியூஷன் படி ஆளுநர் நேரடியாக முதலில் ஆளுநருடைய செயலாளரை விஜய் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளரோ தலைவரோ போய் நேராக சந்திக்கணும். சந்தித்து ஆளுநரிடம் முதல்ல ஆளுநரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கணும். அப்பொழுது கொடுக்கப்பட வேண்டியது தான் ஆவணம். மெயில் அனுப்புவது ஆவணம் அல்ல. அதில் நிறைய தப்பும் தவறுமா அந்த மெயில். நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன், ஐ மீட் யூ, ஐ வில் மீட் யூ இப்படியெல்லாம் மலிவான வார்த்தைகள். எங்கே நீங்கள் சைதாப்பேட்டையில் இருப்பாங்கள்ல நோட்டரி வக்கீல்கள், அவர்கள் டிராப் பண்ணியதை போல ஒரு வாசகம். சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பவரும் வழக்கறிஞர் தான், சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருப்பவரும் வழக்கறிஞர் தான். ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான் அவர் வாதாட முடியும். அவர் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வரமாட்டார். சைதாப்பேட்டில் இருக்கிறவர் உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது. மூத்த வழக்கறிஞர்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்போம். இப்படி சில தகுதிகள் இருக்குது. அப்போது இது போன்ற, அதாவது கான்ஸ்டியூஷன் ரெஸ்பெக்ட் இது கொடுக்கப்படவில்லை. சரி, விஜயை சந்திக்கிறார் ஆளுநர். ஆளுநரிடம் சந்திக்கிற பொழுது 118 பேர் பட்டியல் இல்லை. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எப்போ நிரூபிப்பீங்க? 2 நாளில் நிரூபிக்கிறேன். 2 நாளில் நிரூபிப்பதற்கு அனுமதியை ஆளுநர் கொடுக்குறார். கொடுத்த பிறகு ஸ்டேடியம் ரெடி ஆகுது. அதே போல் முதலமைச்சருக்கான கான்வாயும் கொடுக்கப்பட்டது. இதற்கு நடுவில் ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிறார், காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடரும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாடாளுமன்றத்தில் பாஜகவை நாங்கள் ஒரு கை பார்ப்போம். இதுதான் அந்த வார்த்தைக்குள்ள ஒளிந்து இருக்கிற அர்த்தம். பாஜக இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, டெல்லி பாஜகவில் மோடியுடைய ஆயுள் காலம் இந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து யோகியா அமித்ஷாவா இந்த போட்டி அங்கே இருக்குது. அப்போது யோகியை விட அமித்ஷா தான் சீனியர். அமித்ஷா குஜராத்திலேருந்து வந்திருக்கார். அப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வருகிற விஜய் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறாரா? அது எது வரைக்கும் கூப்பிட்டு 29 வரைக்கும். அப்போது நாம் இதில் உஷாராக இருக்கணும். நம்முடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சு. ஆளுநருக்கு உடனே தொடர்புக்கு வர்றார் அமித்ஷா.
யாரை கேட்டு அவருக்கு முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அனுமதி கொடுத்தீங்க? மெஜாரிட்டி இருக்கா? நிரூபிக்கிறனார். நிரூபிக்காமல் இருந்தால் கவுந்து போகும். இந்த தவறை செய்ய வேண்டாம். பல மாநிலங்களில் இதுதான் நடக்குது. உடனடியாக ரத்து செய்யுங்கள். உடனடியாக ஆளுநர் பயந்துட்டு அவருக்கு முதல்வர் பதவி பிரமாணம் செய்து விட்டால் ஆளுநருக்கே பதவி இருக்காது. அவருக்கு பதவி வரும்போது இவருக்கு பதவி போயிடும். யாருக்கு? ஆளுநருக்கு. ஆளுநர் உடனே டிஜிபி கூப்பிடுறாரு. யோ, யாரை கேட்டியா அங்கே பந்தல் போட விட்டீங்க? யாரை கேட்டு புரோட்டோக்கால் படி முதலமைச்சர் ஆகாத விஜய்க்கு கான்வாயை கொடுத்தீங்க? எல்லாம் திருப்பி எடுங்கய்யா. அத்தனை போலீஸு, அத்தனை கான்வாய், அத்தனை ஜீப்பு அங்கே செவுத்தில் பதித்து வைத்த மெட்டல் டெடக்லாம் பேர் எடுத்துகிட்டு போயிட்டான். பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டார். யாரை கேட்டி அங்கே பந்தல் போட்டீங்க? பந்தல்லாம் பிரித்து நைட்டை கொண்டு போய் இப்போ அவருக்கு கார் டிரைவரை தவிர விஜய்க்கு ஆள் இல்லை. ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கூட்டணி 2029 வரை நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடரும். ராகுலை பிரதமராக்குவதா எங்கள் வேலை, அமித்ஷாவை ஓட விடுவதா எங்கள் வேலை, இப்படியான அர்த்தம். உடனே ராகுல் களத்தில் இறங்குறார். ராகுல் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு ஒரு வேலை நடந்துட்டு. ராகுல் என்ன பண்ணுறாருன்னா, சரி இப்போ காங்கிரஸ் 5 இருக்குது, ரைட்டு. அடுத்து மல்லிகார்ஜுன கார்கே மூலம் தலித் பாலிடிக்ஸ் 40க்கு மேற்பட்ட தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகியிருக்காங்க தமிழ்நாட்டில். இவர்களை காப்பாற்ற வேண்டிய நமது கடமை. இது மல்லிகார்ஜுன கார்கே திருமாவோடு தொடர்புக்கு வராது. என்ன பண்ணி ஆதரவு கொடுத்தே ஆகணும். நம்ம தலித் ஆட்கள் 40 பேர் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம். ராகுலை அகில இந்திய தேசிய செயலாளர் தமிழரான ராஜாவை தொடர்பு கொள்கிறார். சிபிஐனுடைய தேசிய செயலாளர். நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது. 2 சிபிஐ 2 சிபிஎம் எல்லாம் அப்படியே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும். அப்போ 5 4 9 9 2 11 ஆட்சி வந்தாச்சு. இப்போ 5 சரியாக இருக்கு. ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே மூலம் திரும்ப சரி செய்யப்பட்டு விட்டார். அதே போல் கம்யூனிஸ்டுகளும் சரி செய்யப்பட்டு விட்டால் நாளைக்கே இந்த பட்டியல் தயார். இந்த பட்டியல் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் குருமூர்த்தி ஒரு ட்வீட் போடுறார். பாஜக RSS ஆளு. அவர் நேற்று என்ன ட்வீட் போடுறாருன்னா, ஒரு காலம் நாங்கள் விஜயை ஆட்சியில் அமர விட மாட்டோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு சமம். காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வைத்து அந்த கூட்டணி டெல்லி வரை தொடர்கிறது. ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் 2 திராவிட இயக்கத்தையும் ஒன்று சேர்த்து ஆட்சியை பிடிக்க போகிறோம். இப்படி ஒரு ட்வீட்டை போட்டார் குருமூர்த்தி. குருமூர்த்தி ட்வீட் போட்டோன்னையும் அத்தனை பார்ப்பனர்களும் அதான் ட்வீட் போட்டான். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஒன்று சேரும்போது விஜயை கவிழ்க்க போகிறார்கள். இந்த செய்தி 2 நாளாக ஓடுது. இதில் அதிமுகவோட மூத்த அமைச்சர்கள்லாம் ஒரே சண்டை. நமக்கு ஆதரவு கேட்டு வந்தாங்க. இந்த ஆதரவை கொடுத்துருந்தா நாம் திமுகவை எதிர்க்கட்சி அரசியலை செஞ்சுருக்கலாம். விஜயுடைய ஊழல் லஞ்ச லாவணி, அதாவது புஷி வந்தாராம் எடப்பாடியின் ஆதரவு கடிதம் கொடுத்துக்கிறதுக்கு. அப்போ செங்கோட்டையருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு கேட்டாராம். நீங்கள் வச்சுருந்தா பிடபிள்யூ ஹைவேஸ். அப்படியா, சரி பார்த்துக்கிறேன், ஆதரவு இல்லை. செங்கோட்டையன் பிடபிள்யூ ஹைவேஸா நான் இருந்த டிபார்ட்மெண்ட்டா? இப்போவே 500 கோடி பெட்டியை 10 பேர் வச்சு கியூவில் நிற்கிறான். செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்தனம், சேகர் ரெட்டி, டிஎன்சி டாஸ்மார்க் ஜெயமுருகன், பல ரெட்டி ரொட்டிகளெல்லாம் எல்லாம் 500 கோடி ரூபாய் பெட்டியை 10 பேர் கியூவில் நிற்கிறான். எங்கே போகிறது? அப்போ 5000 கோடி தேர்தலுக்கு பதவி ஏற்பதற்கு முன்பே வந்துருச்சு. செங்கோட்டையன் உபயம். இதெல்லாம் சன் டிவி கேமரா வச்சுட்டே உட்காந்துருக்கான். எங்கடா வைக்கலாம்? கேட்டி ராகவனுக்கு அண்ணாமலை வேட்டிக்குள்ளே வச்ச மாதிரி எங்கே கேமரா வைக்கலாம், எங்கே மாட்டுவான்னு. இப்போ செங்கோட்டையன் ஒரே நாளில் கதையை முடிச்சு விட்டுருவார். ஒரே நாளில் கதையை முடித்து விட்டு விடுவார். இப்படியான ஒரு சூழலில் மீண்டும் திமுக அதிமுக கூட்டணி என்பது காணல் நீர் தான்.
37 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக ஆளுகிற பாண்டிச்சேரியில் கொண்டு போய் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்போ லீமா ரோஸு சொல்லிடுச்சு விஜயோடைய ஆட்களுக்கு, யார் வந்தாலும் சரி 10 கோடி ரூபா அட்வான்ஸ் 10C. இப்போ ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். தங்கமணியுடைய முன்னாள் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியுடைய தொகுதி குமாரபாளையத்தில் விஜயலட்சுமின்னு புஷியுடைய கார் டிரைவருடைய மனைவி தான் வேட்புமனு தாக்கல் பண்ணிச்சு. தாக்கல் பண்ணிவிட்டு நேரடியாக தாக்கல் பண்ணிய பிறகு தங்கமணி விஜயலட்சுமி லைனுக்கு போகிறார். அம்மா, நீ தாக்கல் பண்ணியதோடு சரி, உன்னை நான் பெட்டியோடு பார்க்க வரணும். எப்போ வர்றது? இல்லை, நான் கடலூர் போயிட்டுருக்கேன், நீங்கள் வர வேண்டாம், பெட்டியை மட்டும் அனுப்புங்க. 1C. அது கம்மி டீலிங்கே நான் பண்ணுறதில்ல. ஏமா, நீங்கள் புஷிக்கு தானே டிரைவர், இப்போ புஷிக்கு டிரைவர், நாளைக்கு விஜய்க்கு டிரைவர், அடுத்த நாள் திரிஷாவுக்கு டிரைவர். சரிம்மா, ஒரு 50 வாங்கிக்க. 50 கொடுத்தாச்சு. 50 எள்ளு வாங்கிட்டு அந்த அம்மா கடலூர் சொந்த ஊர், குமாரபாளையம் எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி, நம்ம குமாரபாளையத்துக்கு தேவையில்லைன்னு விட்டுருச்சு. தேர்தல் அதிகாரி, ப்ரொசீடிங் அதிகாரி, அம்மா நீ ஜெயிச்சிட்ட, சர்டிஃபிகேட்டை வாங்குறியா, வேறு யாரும் கொடுத்துட்டுமா? ஐயையோ, நான் வந்துடுறேன். கார் எடுத்துகிட்டு மின்னல் வேகத்தில் எதுக்கு வந்தது? அந்த சான்றிதழை வாங்குவதற்கு. இப்படி தான் வெற்றி, விஜய் கட்சி வெற்றி. அப்போது இந்த வேட்பாளர்கள் பல பேர் மந்திரி கனவுல இருக்கான், பாதி பேர் வாரிய தலைவர் கனவுல இருக்கான். இதையெல்லாம் திமுக அதிமுக 2 பேரும் சகிக்காமல் 2 உதயநிதியும் மிதுன் 2 பால்வாடிகள், எடப்பாடி பையன் ஸ்டாலின் பையன் 2 பேரும் நாம் 2 பேர் கூட்டணி வச்சா என்ன? இப்படியான 2 பால்வாடி கூட்டணிகள். இந்த பால்வாடி கூட்டணி முடிவு செய்து திமுக அதிமுக ஆதரவோடு ஆட்சியை அமைக்கலாம். வேலுமணிக்கு மந்திரி, CV சண்முகத்துக்கு மந்திரி. இப்படி இந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், வேலுமணி CV சண்முகம் 2 பேரும் நேரடியாக நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுத்து கூட்டணி மந்திரி சபை சேர்ந்துக்கலாம். எடப்பாடி மறுக்கிறார், கூட்டணி தொடருமா? இப்படியான பல கேள்விகளுக்கு கடந்த 10 நாட்களில் நடந்த பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் வருகிற 10 நாளில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரியும். ஒருவேளை ஆளுநரை இதுவரை நீங்கள் முதலமைச்சருக்கான கோட் ஆஃப் கான்டக்ட், காபாது சர்க்கார், எல்லா எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லா காலமும் முடிஞ்சு போச்சு. முதலமைச்சர் பதவி பிரமாணம் ஆளுநர் பண்ணி வைக்கணும். பண்ணி வைக்கலைன்னா நீங்கள் இயற்கையாகவே ஆளுநருடைய ரூல் வந்துடும், ஆளுநருடைய ஆட்சி வந்துடும். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் தரப்பில் மூளை பற்றாக்குறை, அறிவு பற்றாக்குறை, அனுபவ பற்றாக்குறை. செங்கோட்டையனுக்கு பழைய கார் டிரைவர் எழுத படிக்க கூட தெரியாது. ஜெயலலிதா போகிற பயணத்துக்கு டார்ச் லைட் அடிப்பார். ஆதவ் அர்ஜுனா எந்த ஆலோசனைகளும் கேட்பதில்லை. இப்போது இந்த குழப்பத்துக்கு காரணமே ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது தான் நோக்கமே தவிர 29 பற்றி யார் பேச சொன்னா? 29இல் கூட்டணிங்கிறது தான் இப்போ இந்த கூட்டணிக்கான வெடியே அதுதான். இது அனுபவம் இல்லாமல் நடந்த ஒரு செயல். இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.